மனிதர்கள் வேலை செய்தால் அதற்கான மிகப்பெரிய ஊதியத்தை முதலாளிகள் தருகின்றார்கள். அதே போன்றுதான் நம்மளுடைய எஜமானாக ரஹ்மானான ரஹீமானவனாக அல்லாஹு தாலா நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கூலியை அவனே தருகின்றான். அவனை விட ஆக சிறந்தவர்கள் யார் ஒருவரும் தகுந்த கூலியை அதற்கு மேலான கூலியையும் எவரும் கொடுக்க முடியாது என்பதை அல்லாஹு தாலா ஹக்கான வார்த்தைகளை கொண்டு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றான். எப்படி என்றால் வசீகல்லதீன இத்தகு ரப்பஹும் இலா ஜன்னதி சுமர், எவர்கள் நன்மையான காரியத்தை அல்லாஹ்வின் பக்கம் புரிந்தார்களோ தனியாகவோ குழுவாகவோ செய்தார்களோ அவர்கள் சொர்க்கத்திலே போவார்கள். அவர்கள் எல்லாம் சொர்க்கத்தினுடைய கதவிற்கு வாயிலுக்கு போனதற்கு பின்னால் வகாலலகும் அவர்களுக்கு சொல்லப்படும் எப்படி என்றால் ஹஸனத்துஹா ஸலாம் அலைக்கும், அந்த மலக்குமார்கள் எல்லாம் அவர்களுக்கு உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்பதாக சொல்லிவிட்டு திபுத்தும் ஃபதுஹுலில் ஹாலிதீன், நீங்கள் செய்யக்கூடிய காரியம் நன்மையான காரியமாக இருக்கின்றது, உங்களுக்கான சொர்க்கங்கள் இதழ் இந்தாங்கள் என்பதாக அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக மலக்குகள் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த சொர்க்கத்திலே நுழைந்து பேராசை இன்பத்தினுடைய பாதையில இருப்பார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன்கால லா இலாஹ இல்லல்லாஹ் அஹ்லுல் ஜன்னah, எவர் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்வாரோ அவர் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவராக இருக்கின்றார் என்றதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இவ்வாறாக நாம் செய்யக்கூடிய அமல்களிலே அல்லாஹ் தஆலா மாபெரும் கூலியை தருகின்றான் என்றால் நாம் ஏன் அதை விட்டு விடுதல் வேண்டும்? நாம் ஏன் அதிலே சடவடைய வேண்டும்? கொடுக்கக்கூடிய கூலியை ரஹ்மான் தருகின்றேன் என்று சொல்லும் பொழுது அதை வாங்குவதற்கு நம் வரவில்லை என்றால் நாம் தான் அதிலே நஷ்டமானவர்களாக இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும்.